இது வரலும் நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா ஜஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் set of all natural numbers between 1 to 10. ஸோ இது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதியிருப்போம், all x such that x belongs to natural number set and x is greater than or equal to 1 and less than or equal to 10 அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இதே ராஸ்டர் ஃபார்மில் ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸையும் கமா செப்பரேட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இந்த கேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ இது வரலும் நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேஸ் வந்து இந்த 3 வேஸ் தான். ஸோ இது இல்லாமல் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செட்டும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா வென் டயக்ராம்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதோ இல்லை செட்டுக்கு நடுவில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதோ we can do it. ஸோ இந்த வென் டயக்ராமில் என்னென்ன ஷேப்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிள் ஷேப் வந்து யூனிவர்சல் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மற்ற நார்மல் செட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு க்ளோஸ்ட் கர்வ்ஸ், தட் இஸ் சர்க்கிள்ஸ், மோஸ்ட்லி சர்க்கிள்ஸ் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் எனி அதர் க்ளோஸ்ட் கர்வ்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சின்ன சின்ன செட் ஏ செட் பி அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். யூனிவர்சல் செட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. என்னோட செட் ஏல பார்த்தீங்கன்னா I have 5 6 and 8. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் செட்டை எப்படி நீங்கள் வந்து வென் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, ரெக்டாங்கிள். ஆக்சுவலாக இந்த இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ என்ன பண்ணுறோன்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறோம் யூனிவர்சல் செட்டுக்கு. இதோட நேம் வெளியில் எழுதுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் நம்மளோட வென் டயக்ராம் ஃபார் த யூனிவர்சல் செட். இதே வந்து செட் ஏ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா செட் ஏல 5 6 and 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் we know that A is a subset of the universal set because all the elements of A is present in the universal set U. ஸோ இதை எப்படி வென் டயக்ராம் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நம்ம வந்து நம்மளோட செட் ஏவை வந்து வச்சிடறோம். Because A is a subset of the universal set. Okay, so this is U and this is A. நம்ம ஃபஸ்ட்டு ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதுறோம் 5 6 and 8. இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 ஆல்ரெடி ரெக்டாங்கிள்குள்ளே இருக்க சர்க்கிளில் இருக்குது. ஸோ நம்ம அந்த எலிமெண்ட்டை ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 5 6ம் ஆல்ரெடி ரெக்டாங்கிள்குள்ளே இருக்குது, 7 8ம் ஆல்ரெடி ரெக்டாங்கிள்குள்ளே இருக்குது, 9 and then 10. ஸோ எப்படி A is a subset of the universal set will look like us in the diagram. ஸோ இன்னும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இன்னொரு செட் A equal to ABCD அப்படின்னு ஒரு செட், B equal to C and D அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா we don't have universal set. ஸோ ஜஸ்ட்டு இந்த பெரிய சர்க்கிள் ஃபஸ்ட்டு பெரிய செட் ஏ, செட் ஏல செட் ஏ, அடுத்தது இந்த சின்ன செட்டு set B. As you can see, B is a subset of A. So Bல என்னென்ன elements இருக்கு? C and D இருக்கு. So Aன்ற செட்டுக்குள்ள என்னென்ன elements இருக்கணும்? A, B, C already Aன்ற சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. அதே போல் Dயும் already Aன்ற சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து without a universal set எப்படி B is a subset of A represent பண்ணுறது அப்படின்ற டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நம்பர்ஸ்க்கு நடுவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சப்போஸ் 2 + 3 அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு புது நம்பர் 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதே போல் நம்ம செட்ஸுக்கு நடுவுலையும் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். ஸோ நம்ம ஒரு 3 ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், which is union, and the next one is intersection, and the third one is difference. Okay, first வந்து நம்ம யூனியன் பார்க்க போகிறோம். யூனியனை டினோட் பண்ணுறதுக்கான கேரக்டர் வந்து இந்த லைக் யூ மாதிரி தெரியுது இல்லையா, இந்த சிம்பிள். இதை வந்து நம்ம என்னென்னு படிக்கிறோம்? யூனியன்னு படிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இப்படி சைடில் இருக்க சி மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்துருக்கோம். இது என்னது? சப்செட் சிம்பிள். இது வந்து பிலாங்ஸ் டு சிம்பிள், whereas this symbol is read as union. ஸோ இப்போ நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி படிப்பீங்க? A யூனியன் B அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஸோ A யூனியன் B அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 செட் எடுத்துக்கிறேன். ஏன்ற ஒரு செட்டு, இதில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 2 3 4 5 அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். Bன்ற செட்டில் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 3 4 5 6 and 7 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நம்பரில் எப்படி பார்த்துருக்கோம்? 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது புதுசாக ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதே போல் இந்த ஏக்கும் பிக்கும் யூனியன் எடுத்திங்கன்னா நமக்கு புதுசாக இன்னொரு செட் கிடைக்கும். அந்த செட்டை சீன் நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செட்டில் என்ன இருக்கும்? இந்த செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ். we know that செட்டு வந்து does not allow repetitions. ஸோ ஃபஸ்ட்டு ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கணும். 1 2 3 4 and 5. இப்போது செட் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்கணும். ஆனால் ரிப்பிட்டேஷன்ஸ் எழுதக்கூடாது. ஸோ 3 எழுதணும்னா ரிப்பீட் ஆகிடும். ஸோ அதனால் 3 எழுத போகிறது கிடையாது. 4 ஆல்ரெடி செட்டில் இருக்குது, 5ம் ஆல்ரெடி செட்டில் இருக்குது. ஸோ ரிமைனிங் 6 and 7. ஸோ A யூனியன் B என்னென்னா, இட் இஸ் அ நியூ செட் வித் elements 1 2 3 4 5 6 and 7. ஓகே, ஸோ இப்போது இந்த யூனியனை எப்படி நம்ம வந்து வென் டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி 2 செட்டையும் தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ I'm going to draw 2 circles because I have 2 sets. So this one is, I'm naming it as A, and this one I'm naming it as B. ஸோ ஏக்குள்ள 1 2 3 4 5 அப்படின்ற எலிமெண்ட்ஸ் இருக்குது. பிக்குள்ள 3 4 5 6 7 அப்படின்ற எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கே தெரியுது, ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸாக வரையாமல் ஒரு இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நமக்கு செட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, செட் ஏன்றது இந்த எல்லோ கலர் ப்ளஸ் செட் ஏன்றது எல்லோ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜன், எல்லோ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜன் சேர்ந்தது தான் செட் ஏன்ற சர்க்கிள். அதே போல் செட் பீன்ற சர்க்கிள் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரீஜன் ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் ரீஜன் சேர்ந்தது தான் இந்த செட் பீன்ற சர்க்கிள்.
ஸோ இப்போ நம்ம A யூனியன் B எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸாக இந்த க்ரீன் கலர் ரீஜியனில் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ 3, 4 and 5 வந்து காமனாக இருக்குது, ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அதனால் அதை வந்து இந்த க்ரீன் கலர் ரீஜியனில் ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து செட் ஏல மட்டும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எல்லோ கலர் ரீஜியனில் வந்து ரைட் பண்ண போகிறோம். தட் இஸ் 1 and 2 வந்து செட் ஏல மட்டும்தான் இருக்குது, செட் பியில் அது கிடையாது. ஸோ அதை வந்து இந்த எல்லோ கலர் ரீஜியனில் எழுதிக்கிறோம். அடுத்து செட் பியில் மட்டும் இருக்கிற எலமெண்ட்ஸை ப்ளூ கலர் ரீஜியனில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ 6 and 7 இந்த ப்ளூ கலர் ரீஜியனில் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ யூனியன் பி அப்படின்ற புது செட்டோட வென் டயக்ராம் பார்த்திங்கன்னா இட் will look something like this. ஓகே, இதே யூனியனில் சப்போஸ் ரெண்டு செட்லேயும் காமனான எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து 1, 2, 3 அப்படின்ற எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. செட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9 அப்படின்ற எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அப்படின்னா இந்த கேஸில் A யூனியன் B ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? இட் will be a new set which has all the elements in A and all the elements in B without any repetition. So already நமக்கு தெரியும் இது ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டு செட்லேயும் இருக்க எலமெண்ட்ஸை கமா செப்பரேட்டடாக எழுதிக்கிறோம். ஸோ இதோட வென் டயக்ராம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு டிஸ்ஜாயின்ட் சர்க்கிள்ஸாக இருக்கும். ஸோ இதில் இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் வந்து A, இந்த ப்ளூ கலர் சர்க்கிள் வந்து B. ஸோ க்ரீன் கலர் சர்க்கிள்குள்ளே 1, 2, 3 இருக்கும், ப்ளூ கலர் சர்க்கிள்குள்ளே 7, 8, 9 இருக்கும். ஸோ இது பேர் என்னென்னா டிஸ்ஜாயின்ட். ஏன்னா ரெண்டு செட்டுக்கும் நடுவில் காமனாக எந்த எலமெண்ட்ஸுமே கிடையாது. ஏ யூனியன் பியை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, A union B which is the new set C can be represented as all x such that x belongs to A or x belongs to B. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா யூனியனோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ரேஷன் யூனியன். ஸோ நம்ம நார்மலாக நம்பர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். commutative property லைக் 2 + 3 = 3 + 2 ரெண்டுமே ஒன்று தான். அதே போல் 2 + 3 + 5 is same as 2 + 3 + 5. இதில் பார்த்தீங்கன்னா commutativல 2 + 3 5 தான், 3 + 2 அதே 5 தான். இங்கே this is 5 + 5 and 2 + 8 both are equal 10. ஸோ இதே போல் தான் நம்ம யூனியனுக்கு நடுவில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செட் இருக்குது. A, B, C and universal set. This is null set. So universal set நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1, 2, 10 இருக்க நம்பர்ஸை கம்மா செப்பரேட் பண்ணி நான் எழுதிக்கிறேன் யூனிவர்சல் செட்டாக. ஓகே, செட் A வந்து என்ன எழுதிக்கிறேன்னா 1, 2, 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, செட் B வந்து என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 3, 4 and 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் செட் C என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 6, 5, 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ நான் எடுத்துக்கிற செட் வந்து இந்த 4 செட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது A union B is equal to B union A. That is commutative law. So இது எப்படி let's check whether this is true for our example. So A union B அப்படின்னா என்ன எழுதுவீங்க? Set of all elements in A and all elements in B without repetition. So 3 வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, அதனால் 3 ஆல்ரெடி எழுதிட்டதுனால ரிப்பீட் பண்ணாமல் 4 and 5 மட்டும் எழுதிக்கிறேன். So this one is
A union B. Now let's see what is B union A. So B union A na enna pannanum, first B la irukka elements ella eludikittu adukaprom A la irukka elements without repetitions eludnom. So 1 is not in set B, 2 is not in set B, but 3 already irukku adanaல நம்ம அதை எழுதல. So இந்த set பாத்தீங்கன்னா set 2. இப்போ we know that order of the elements in a set is immaterial. அப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா the same 5 elements 1 2 3 4 5 தான் A union B லையும் இருக்கு, B union A லையும் இருக்கு, but order different-ஆ இருக்கு. We know that the order is immaterial. So we can say 1 is equal to 2, that is A union B is equal to B union A. அடுத்து the second one பார்த்தீங்க அப்படின்னா second one என்ன associative, second one என்ன associative law, that is A union B union C is equal to A union B union C. So இது செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், A union B ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது 1ல் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1க்கும் சீன்ற செட்டுக்கும் நம்ம வந்து யூனியன் எடுக்க போகிறோம். ஸோ A union B யூனியன் C என்ன வருது, ஃபஸ்ட்டு A union Bயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிக்கிறோம். அதாவது இந்த 1ல் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதுகிறோம். 1 2 3 4 5. அடுத்து என்ன பண்ண போகிறோம், Cயில் இருக்க எலமெண்ட்ஸ் வித்தவுட் ரெப்பிட்டிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். Cயில் 6 எழுதுகிறோம், 5 ஆல்ரெடி இருக்குது அதனால எழுதலை, அண்ட் 9. ஸோ இது பார்த்திங்கன்னா 3ன்னு மார்க் பண்ணுறேன். அடுத்து ரைட் சைடில் இருக்க B union C என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ B union C நமக்கு என்ன கிடைக்கும், Bயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் ப்ளஸ் Cயில் இருக்க எலமெண்ட்ஸ் வித்தவுட் ரிப்பிட்டிஷன்ஸ். 6 5 ஆல்ரெடி இருக்குது அண்ட் 9. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு இதை A கூட யூனியன் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு Aயில் இருக்க எலமெண்ட்ஸ் 1 2 3 எல்லாம் எழுதிக்கணும். அடுத்து B union Cயில் இருக்க எலமெண்ட்ஸை வித்தவுட் ரிப்பிட்டிஷன்ஸை எழுதிக்கணும். 3 ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை விட்டுறோம். 4 5 6 அண்ட் 9. ஸோ இதை வந்து நான் 4ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த 3ஐயும் 4ஐயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா both are the same set. So they are equal. So we can prove that the associative law is applicable for our example also. Union C is equal to, since 3 equal to 4, we can write A union B union C is equal to A union B union C. Okay, next is law of identity. ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா எம்டி செட் ஆட் பண்ணுறோம். ஒரு செட்டோட எம்டி செட்டுக்குள்ளே வேறு எந்த எலமெண்ட்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்க ஒரு செட்டு கூட அந்த எம்டி செட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். சப்போஸ் A union, this one is the third one. Okay, law of identity element. A union null set. என்ன பண்ணுவீங்க, ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். இது கூட null set, that is empty set ஆட் பண்ணால் இதுக்கு மேலே வேறு ஆட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா which is actually equal to the set A. Similarly, fourth law பார்த்தீங்கன்னா idempotent law. The fourth one is union of itself is the same element, the same set. Okay, so A union A என்ன பண்ணுவோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம். அதுக்கப்புறம் அடுத்த யூனியனுக்கு அப்புறம் இருக்க செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வித்தவுட் ரிப்பிட்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும். இங்கே நம்ம A கூடவே தான் யூனியன் பண்ணுறோம். ஸோ ஏல இருக்க ஆல்ரெடி 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ வேறு எந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் கிடையாது, விச் இஸ் த ஆக்சுவல் செட் A. ஸோ இதுதான் வந்து யூனியனோட ஐடம்போட்டன்ட்ல. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் யூனிவர்ஸ். ஒரு செட்டு கூட யூனிவர்சல் செட்டை யூனியன் எடுத்தோம் என்ன அப்படி ஆகும் அப்படின்னா, அந்த பெரிய செட் என்டையர் செட்டே தான் நமக்கு கிடைக்கும். யூனிவர்சல் செட்டோட யூனியன் எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஏல இருக்க யூனிவர்சல் செட்டில் இருக்க எல்லாத்தையுமே எழுதுவோம் ஃபஸ்ட்டு.
நம்ம யூனிவர்சல் செட்டில் 1லேருந்து 10 வரையிலும் எல்லா நம்பர்ஸையும் கமா செப்பரேட்டடாக எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், ஏல இருக்க எலமெண்ட்ஸை ரெப்பிட்டேஷன் இல்லாமல் இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே 1 இதில் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஆல்ரெடி இந்த செட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த செட்டை பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சல் செட்டுக்கு அப்புறம் வேறு எந்த புது எலமெண்ட்டுமே ஆட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த என்டையர் யூனிவர்சல் செட். ஸோ யூனிவர்சல் செட் கூட எந்த செட்டை யூனியன் எடுத்தாலும் யூனிவர்சல் செட்டே தான் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது the second operation, intersection. இன்டர்செக்ஷன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் இந்த யூனியன் சிம்பிளை திருப்பி போட்டுக்கோம். ஸோ திஸ் இஸ் த இன்டர்செக்ஷன் சிம்பிள். இது யூனியன் சிம்பிள், இது சப்செட் சிம்பிள், இது பிலாங்ஸ் டு சிம்பிள். திஸ் ஒன் இஸ் இன்டர்செக்ஷன் சிம்பிள். ஏ இதை எப்படி ரீட் பண்ணும், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு ரீட் பண்ணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் that is present both in A and in B. அதாவது ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செட் A 1 2 3 4 5, செட் B என்னது 3 4 5 6 7. ஸோ இதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு செட்லேயும் we will get a new set. இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த செட்டுக்குள்ளே எழுதுவோம். ஸோ 1 காமனாக இருக்கா, இல்லை. 2 இருக்கா, இல்லை. பட் 3 ரெண்டு செட்லேயும் இருக்குது, 4 ரெண்டு செட்லேயும் இருக்குது, 5 ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் A and B will look like this. So we should have the elements that is present in both the sets. Okay, so இப்போ இதுக்கு Venn diagram எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, just A intersectக்குள்ள 1 2 3 4 5, B intersectக்குள்ள 3 4 5 6 7. ஸோ A intersection B எப்படி இருக்கும் அப்படின்னா, we know that Aன்றது இந்த yellow color plus green color சேர்ந்தது, yellow plus green சேர்ந்தது Aன்ற circle, Bன்ற set வந்து blue and green color சேர்ந்தது. ஸோ இந்த green color shaded region தான் A intersection B. A union B என்ன region, yellow plus green plus Bன்றது தான் A union B ஓட shaded region. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் எப்படி எழுதுவோம், காமனாக இருக்க எலமெண்ட்ஸை க்ரீன் கலர் ரீஜனில் எழுதியிருப்போம், ஏல மட்டும் இருக்க எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கும், பியில் மட்டும் இருக்க எலமெண்ட்ஸ் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது A இன்டர்செக்ஷன் B என்னது, இந்த க்ரீன் கலர் ரீஜனில் இருக்க எலமெண்ட்ஸு 3 4 and 5. ஓகே, அதே A யூனியன் B என்னது, எல்லோ க்ரீன் ப்ளூ மூணுலேயும் இருக்கிறது. ஸோ A யூனியன் B என்ன எழுதியிருப்போம், 1 2 எல்லோ கலரில் இருக்கிறது எழுதிட்டேன், அடுத்தது க்ரீன் கலரில் இருக்கிறது எழுதுகிறேன், அடுத்தது ப்ளூ கலரில் இருக்கிறது எழுதுகிறேன். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் between two sets in the green color region, yellow green blue மூணு சேர்ந்தது யூனியன். இன்டர்செக்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது நம்ம எப்படி யூனியனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதே போல் இன்டர்செக்ஷன்ற ஆப்ரேஷனுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எப்படி யூனியன் பார்க்கும்போது ப்ளஸ் பார்த்தோம், அது மாதிரி இன்டர்செக்ஷனை வந்து நான் வந்து இன்டூன்னு சொல்ல போகிறேன், that is multiplication அப்படின்னு சொல்லி போகிறேன். ஓகே, 2 into 5 same as 5 into 2. ஸோ இது என்னது, commutative. place மாறினாலும் it is not going to affect the operation. அதே போல் இது வந்து commutative. நெக்ஸ்ட்டு வந்து
அசோசியேட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 2 into 3 into 4 is equal to 2 into 3 into 4. இதுவும் அதே போல் தான். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 12ன்னு வரும். இங்கே ப்ராக்கெட்குள்ளே 6 into 4ன்னு வரும். ஸோ which is 24 is equal to 24. ஸோ this is associative law for multiplication. ஓகேவா? ஸோ நம்ம அதே போல் law of ஐடென்டிட்டியும் law of universeம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா will get answer as 0. அதே போல் ஏதாவது ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியோட மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு நம்பரை இன்ஃபினிட்டியோட மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா you will get infinity. ஸோ இந்த இன்ஃபினிட்டின்றது நம்ம கேஸில் செட்டுன்றதில் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ், ஏன்னா அது நம்மளோட ஒரு பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட்டுக்கு அதுதான் இருக்கிறதுலே பெரிய செட்டு. ஓகேவா? ஸோ அதே போல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபோர்த்தில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்பர் சிஸ்டம்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்ஸில் படிக்கும்போதே, ஆப்ரேஷன்ஸ் படிக்கும்போதே இந்த மாதிரி லாஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்றது 2 into 3 plus 4 இது நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணும்போது பார்த்துருப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 plus 2 into 4 இதுவும் பார்த்துருப்போம். ஸோ இது உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணோம்னா 7 வருது. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் 6 ப்ளஸ் இது 8. ஸோ திஸ் இஸ் 14 and this is also 14. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துருப்போம். இந்த லாஸ்லாம் கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, லா ஆஃப் ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இதெல்லாம் வந்து நம்ம நம்பர் சிஸ்டமில் பார்த்துருப்போம். இப்போது நம்ம செட்டில் எப்படி வந்து இன்டர்செக்ஷனில் இந்த லாஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு செட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். ஏ அப்படின்ற செட்டில் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1 2 3 4 5 அப்படின்ற செட் எடுத்துக்க போகிறேன். பின்ற செட்டில் I'm going to take 3 4 5 6 7 and cன்ற செட்டில் I'll take I'll take 2 7 9. Okay, and my universal set is going to be 1 2 up to 10 வரலும் எடுத்துக்க போகிறேன். 1 2 3 4 up to 10 வரையிலும் எடுத்துக்க போகிறேன் என்னோட யூனிவர்சல் செட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்செக்ஷனுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் லா வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம செட்டில் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இன்டர்செக்ஷனில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்ன? 3 4 and 5. அதே போல் செட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னாலும் இந்த சேம் வில் கம். ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் 3 எடுக்கிறோம், 3 செட் ஏல இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது, ஸோ எழுதுகிறோம். 4 எடுக்கிறோம், 4 செட் ஏலையும் இருக்கான்னு பார்க்குறோம், எழுதுகிறோம். 5 செட் ஏலையும் இருக்குது, எழுதிக்கிறோம். 6 செட் ஏல கிடையாது, ஸோ we are not going to write it. 7 செட் ஏல கிடையாது, ஸோ we are not going to write it. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செட்டும் ஈக்குவல். ஸோ we can prove that இன்டர்செக்ஷனில் கம்யூட்டேட்டிவ் லா இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து செகண்ட் பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லாவுக்கு என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஹோல் இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 4 5ன்னு. ஸோ இதையும் சீன்ற செட்டையும் நம்ம வந்து இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் காமனாக ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா? 3 ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது, சியில் 3 கிடையாது. 4 இருக்குது which is not in C and 5 which is not in C. So we'll get an empty set. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். B intersection C.
B intersection C என்ன கிடைக்குது Bக்கும் Cக்கும் நடுவில் intersection எடுக்கிறோம் so Bல 3 இருக்கு Cல இருக்கா no so we are not going to write 4 இருக்கு Bல Cல 4 இருக்கா no so we are not going to write that also 5 Bல இருக்கு which is not in C 6 Bல இருக்கு but it is not in C whereas the 7 is present in both B and C so B intersection C அப்படின்ற செட்ல we have one element this is a null set this is a singleton set so one element 7 மட்டும் தான் இருக்கு so அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் B A intersection B intersection C எடுக்க போறோம் so A என்ற செட்டுக்கும் B intersection C அப்படின்ற செட்டுக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்க போறோம் okay so set 1 set A ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு which is not in set A intersection C so நம்ம என்ன பார்க்கணும் A க்கும் B intersection C என்ற செட்டுக்கும் தான் நம்ம வந்து இப்போ intersection எடுக்க போறோம் so set A ல 1 இருக்கு which is not in B intersection C so we are not going to write that 2 is in A whereas it is not in this B intersection C 3 is in set A which is not in the set B intersection C 4 is in set A which is not in B intersection C and 5 is in set A which is not in B intersection C so நமக்கு என்ன கிடைக்குது we get an empty set so the 1 and 2 பாத்தீங்கன்னா they are both null sets therefore we can say A intersection B the whole intersection C is equal to A intersection B intersection C so what we have done we have proven the associative law for intersection அடுத்து the third one is law of null set that is law of empty set and law of universe so the first one we'll take it as empty set so நம்ம என்ன பண்றோம் null setக்கும் A க்கும் நடுவுல intersection எடுக்கிறோம் okay null setன்றது என்ன doesn't have any elements in it so ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்க முடியும் A என்ற செட்லயுமே we know that null set is a subset of every set so we know that A குள்ள null setம் இருக்கு but so அப்ப காமனா ரெண்டுக்கும் null setக்கும் A க்கும் நடுவுல காமனா என்ன இருக்கு the same null set which is null is null so we have proven that law of identity now law of universe எடுக்கிறோம் okay law of universe எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் intersect எடுக்கணும் intersection universal setக்கும் set A ன்றதுக்கும் intersection எடுக்க போறோம் so என்ன பண்ணனும் ரெண்டு செட்லயும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் so set A universal setல 1 இருக்கு which is also okay universal set intersection A is equal to universal setல 1 இருக்கு which is present in A set also and set universal setல 2 இருக்கு which is also present in set A universal set has 3 which is also present in set A similarly 4 it is present in universal set and also set A and 5 is present in universal set and also set A so other than that we don't have any common elements now if you see this output set 1 2 3 4 5 is actually the set A so if you take intersection between the universal set and a set you will get the same set whereas if you take a union between universal set and a set you will get the universal set okay and the fourth one is idempotent law that is we are going to take intersection between the same set okay so same set now we'll have one more here 1 2 3 4 5 so இப்போ இதுக்கு intersection எடுத்தீங்கன்னா என்ன வரும் ரெண்டு செட்லயும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுப்பீங்க so 1 ன்றது ரெண்டு செட்லயும் இருக்கு 2 ன்றது ரெண்டு செட்லயும் இருக்கு 3 ன்றதும் ரெண்டு செட்லயும் இருக்கு 4 ன்றதும் ரெண்டு செட்லயும் இருக்கு 5 ன்றதும் ரெண்டு செட்லயும் இருக்கு so the output set பார்த்தா which is the same set A so this is what idempotent law states நமக்கு யூனியனும் பாத்தீங்கன்னா idempotent law வந்து A union A will get the same set A okay so the fifth one is distributive law நம்ம வந்து
யூனியனில் பார்க்கல. ஸோ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லெவலில் பார்க்குறோன்னா இன்டர்செக்ஷனில் பார்க்குறோம். இன்டர்செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறோம். பி யூனியன் சி என்ன, பிக்கும் சிலையும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் without repetition. We have to write both the elements present in set B and set C but without any repetitions. Okay, so இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 is only present in B, 4 is only present in B, 5 is only present in B, 6 is only present in B, and 7 is only present in, 7 is present in both B and C, so we are writing only once. Okay, now if we come here, in the set C we have 2 which is not in set B, and the element 7 is already in B, so we are not going to repeat it, and the element 9 we are going to write it. So this is the output of B union C. So now what we are going to do, the next step is we are going to take intersection of B union C with the set A. So what is intersection? It should be present in both the sets. Okay, so நம்ம என்ன பண்றோம், இந்த செட்டையும் செட் ஏவையும் கம்பேர் பண்ண போறோம். Okay, செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? Okay, செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இன்டர்செக்ஷனில் எழுத போகிறோம். So 1 set A la மட்டும்தான் இருக்கு, 2 set A la 2 you can see that it is both present in set A and A union C, so we can write 2, and 3 is also present in both the sets, 4 is also present in both the sets, 5 is also present in both the sets, 6 is only in B union C, 7 is only in B union C, and 9 is also only in B union C. So we get A intersection B union C as 2, 3, 4, 5. Okay, now we are going to do the right hand side of the distributive law. For the right hand side, we need to do A intersection B, which we have here, we have found it here. So I'm going to use the same set 3, 4, 5, and we want A intersection C, which is we are going to find the common elements between set A and the set C. So 1 is present only in the set A, 2 is present in both the sets, 3 is only in A, 4 is only in A, 5 is only in A. So we have only 2 as the common element here. Okay, now if you take union between A intersection B and A intersection C, union na enna pannanum, rendu setla irukka elementsum eludhanum without any repetition. So first A intersection B la irukka எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் எழுதிக்கிறேன். இப்போது A intersection C ல இருக்க எலிமெண்ட்ஸு வந்து செக் பண்ண போகிறேன். ரெப்படேஷன் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் 2 மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் சிங்கிள்டன் செட் 2 மட்டும்தான் இருக்குது, which is not present in A intersection B. So we are just going to add the 2. Now if you see this 3 and 4, actually they are both the same, they are the same set, but the order of the element is different, which doesn't matter. So we can say 3 is equal to 4. That is A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Okay, so நம்ம யூனியன் பார்க்கும்போது டிஸ்ஜாயின்ட் செட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் இப்போது ரெண்டு செட்டுக்கு நடுவில் காமன் எலிமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா, ரெண்டு செட்டுக்கு நடுவில் காமன் எலிமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா வில் கெட் 2 disjoint sets.
I'm sorry, what we have to get? We have to get two disjoint sets. So this is set A and set B. So set A will have 1, 2 and 3, and set B will have x, y and z. Okay, இப்போ யூனியன் பார்த்தாச்சு, இன்டர்செக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம தேர்ட் ஆப்ரேஷன் என்ன between sets? It is difference. Difference na subtraction, this is minus பண்ண போறோம். So இது எப்படி ரீட் பண்ணும்? A minus B. இது A union B, இது A intersection B, இது A is a subset of B, whereas this is A minus B, which means all the elements that is present in A but not in B. Okay, so இந்த set builder formula எப்படி எழுதுறோம்னா all x such that x belongs to A and x does not belong to B. Union எப்படி எழுதணும்? Set builder formula all x such that x belongs to A or x belongs to B. So A ல இருக்க எலிமெண்ட்டோ இல்ல B ல இருக்க எலிமெண்ட்டோ without any repetitions தான் A union B. Intersection B எப்படி எழுதணும்? All x such that x belongs to A and x belongs to B. So ரெண்டுலயுமே இருந்த காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் A intersection B ல வரும். மைனஸ்ல என்ன ஆகும்னா set of all elements present in the first set but not in the second set. Set of all elements present in the set A and does not belong to set B. Okay, so இப்போ இந்த செட் வந்து எப்படி நமக்கு இமேஜ் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே இந்த இமேஜ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, A B. ஓகே, இதில் ஏன்றது என்ன? எல்லோ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியன். பீன்றது என்ன? ப்ளூ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியன். ஓகே, A யூனியன் B என்ன பண்ணோம்? எல்லோ ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ. A இன்டர்செக்ஷன் Bல என்ன பண்ணோம்? ஒன்லி த காமன் ரீஜியன் G மட்டும். ஓகே, ஸோ ஆனால் A மைனஸ் Bல என்ன பண்ண போகிறோம்? எல்லோ ப்ளஸ் க்ரீன் மைனஸ் ப்ளூ மைனஸ் க்ரீன். ஸோ என்ன ஆகிடுது நமக்கு? we get only plus green. ஸோ என்ன ஆகிடுது நமக்கு? இந்த ப்ளூவும் க்ரீனும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will have only yellow region. ஸோ A minus B என்ன? இந்த yellow color region மட்டும்தான் A minus B. ஸோ Venn diagram பார்த்தீங்கன்னா இந்த yellow color region மட்டும்தான் A difference B அப்படில. ஓகே, ஸோ இப்போது அடுத்து B minus A எப்படி இருக்கும்னு பாருங்கள். B minus Aல ப்ளூ கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் இருக்குது. இதில் ஏவோட ரீஜனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எல்லோ கலரையும் க்ரீன் கலரையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ க்ரீன் போயிடும். வில் ஹாவ் த ஒன்லி ப்ளூ கலர் ரீஜன் ஃபார் B மைனஸ் A. ஓகே, இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் A இன்டர்செக்ஷன் B என்னது? ஒன்லி த க்ரீன் கலர் ரீஜன். இப்போது இந்த மூணுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்களேன்? A மைனஸ் B இன்டர்செக்ஷன் B மைனஸ் A intersection A intersection B என்ன கிடைக்கும்? மூணுமே ஒன்றும் காமனாக இல்லாத செட்ஸு. இது வந்து எல்லோ கலர் ரீஜன் மட்டும்தான், இது வந்து ப்ளூ கலர் ரீஜன் மட்டும்தான், இது வந்து க்ரீன் கலர் ரீஜன் மட்டும்தான். ஸோ தே ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? வில் கெட் நல் செட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போது நம்ம 3 செட் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தாச்சு.
இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது. நம்ம எப்படின்னா செட்டு ஏக்குள்ளே இந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிக்குள்ளே இந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து அதுக்கு யூனியன் எடுத்தோம், இன்டர்செக்ஷன் எடுத்தோம், டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணோம் இல்லையா. இப்போது இதை நம்ம வந்து எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் வென் டயக்ராம் மூலிமா எப்படி வந்து எந்த ரீஜன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 செட்ஸ் இருக்கு. A யூனியன் B எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ A யூனியன் Bன்றது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ப்ளஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸும். ஸோ இந்த ஷேடட் ரீஜன் தான் நமக்கு A யூனியன் B A யூனியன் B. இதே A இன்டர்செக்ஷன் Bன்றது எந்த ரீஜன்னு பார்த்திங்கன்னா இந்த காமனாக இருக்க ரீஜன். நம்ம ஏற்கனவே ஒரு டயக்ராம் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு எல்லோ கலர் ரீஜன், ப்ளூ கலர் ரீஜன் அது வந்து நல்லாவே தெரியும். ஸோ A இன்டர்செக்ஷன் B அப்படின்றது என்ன, இந்த ஷேடட் ரீஜன் தான். ஓகே, ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஸுன்றது A மைனஸ் B. ஸோ என்னது, ஒன்லி A. இந்த B க்ரீன் கலர் சர்க்கிளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ப்ளூ கலர் சர்க்கிள்லேயே இந்த க்ரீன் கலர் சர்க்கிளை அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத ஷேட் பண்ணோம்னா அதுதான் A மைனஸ் B. ஓகே, இந்த 3 டயக்ராமும் பார்த்திங்கன்னா 2 செட்டுக்கும் நடுவில் காமனாக ஒரு ரீஜன் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துகிட்ட செட்டு. சப்போஸ் இந்த 2 செட்டுமே வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருக்குது, ஸோ வந்து காமனாக எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை அப்படின்ற கேஸில் இதில் ஷேடட் ரீஜன் A யூனியன் B என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் அண்ட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ். அடுத்து A intersection Bல என்ன வரும் அப்படின்னா there will not be anything because they are both disjoint sets. ஸோ ரெண்டுக்கும் காமனான ரீஜனே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது A மைனஸ் B என்ன இருக்குன்னு பார்க்கலாம். A மைனஸ் B, இது A இது B. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பட் இட் ஷுட் நாட் பி ப்ரெசன்ட் இன் B. ஏற்கனவே இது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் A மைனஸ் B வந்து ஏல இருக்க எலிமெண்ட்ஸே தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து சம் காமன் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா வென் டயக்ராம் எப்படி இருக்கும். ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும். ஸோ டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்க்கு நடுவில் யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சப்போஸ் B இஸ் அ சப்செட் ஆஃப் A அப்படின்ற கேஸில் வென் டயக்ராம் எப்படி இருக்கும், இது வந்து ஏன்ற செட்டு, இது வந்து பின்ற செட்டு. ஸோ என்ன இருக்குது, பின்ற செட் ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது, பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏலேயும் இருக்குது. ஸோ இந்த கேஸில் A யூனியன் B என்னவாக இருக்கும், ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் A. ஏன்னா ஏல இருக்க பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏலேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ரிப்பீட் பண்ணாமல் எழுதும்போது வில் கெட் த செட் A. ஓகே, அடுத்தது A இன்டர்செக்ஷன் B எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஏன்ற செட்டு, இது வந்து பின்ற செட்டு. ஸோ A இன்டர்செக்ஷன் Bன்னா 2 செட்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும். ஸோ வில் கெட் த செட் B. ஸோ ஏன் அப்படின்னா B இஸ் அ சப்செட் ஆஃப் A. பியில் இருக்க எலிமெண்ட்ஸை விட, ஸோ ஏன்றது வந்து சூப்பர் செட்டு. ஸோ பியில் இருக்க எலிமெண்ட்ஸை விட ஏல வேறு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இன்டர்செக்ஷனுங்கும் போது 2 செட்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுப்போம். ஸோ வில் கெட் த செட் B. ஓகே, அடுத்தது A மைனஸ் B எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். A மைனஸ் B. A மைனஸ் Bனா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரீஜன் தான் வந்து A மைனஸ் B அப்படின்ற ரீஜன். U
that is universal set union A அப்படின்ற செட் எப்படி இருக்கும்? இது யூனிவர்சல் செட், இது ஏன்ற செட். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? யூனிவர்சல் செட் யூனியன் ஏன்றது என்ன? the whole universal set. ஸோ இந்த என்டையர் யூனிவர்சல் செட் தான் நம்மளோட யூனிவர்சல் செட் யூனியன் ஏன்ற செட். ஓகே, இதே யூனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏன்ற செட் எப்படி இருக்கும்? intersection of a common in both the sets nartham. So we'll get only set A. Okay, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட distributive law வந்து பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது associative law. Okay, so நம்ம first unionல என்ன associative law பார்த்தோம். unionோட associative law என்ன? A union B union C is equal to A union B union C. So இது எப்படி டயக்ராமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன A union B. ஸோ A ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏக்கும் பிக்கும் ஏலேயும் பிலேயும் இருக்க எலமெண்ட்ஸ் வித்தவுட் ரெப்பிட்டேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் A union B அப்படின்ற ரீஜன் என்னவாக இருக்கும்? both the set A and B இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரீஜனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அடுத்து இந்த ஷேடட் ரீஜியன் ப்ளஸ் யூனியன் C எடுக்கிறோம். ஸோ சியில் இருக்க எலமெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த போர்ஷன் A யூனியன் Bயில் இருக்குது, இந்த போர்ஷன் A யூனியன் Bயில் இருக்குது. ஸோ இந்த விளக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரீஜியன் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரீஜியன் ஆல்ரெடி இருக்கிறதுனால ரெப்பிட்டேட்டிவ் எலமெண்ட்ஸாக வரும். ஸோ நம்ம அந்த ரெப்பிட்டேட்டிவ் எலமெண்ட்ஸை ஜஸ்ட் ஓரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இன்க்ளூடாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம A யூனியன் B யூனியன் C அப்படின்ற செட் பார்த்திங்கன்னா it will look like this. Okay, so இது என்ன? A யூனியன் B, இது A union B union C. So at the right hand side, associative law, I just repeated both the left and right hand side. So A union B union C இருக்கும். So first bracket குள்ள இருக்க elements, bracket குள்ள இருக்கிறது B union C, B union C. So இப்போ என்ன பண்ணுவோம்? Bயில் இருக்க elements plus Cயில் இருக்க எலிமெண்ட்ஸ் வித்தவுட் ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன ரீஜன் கிடைக்கும்? இந்த க்ரீன் கலர் B செட்டும் பிங்க் கலர் C செட்டும் கிடைக்கும். ஸோ நமக்கு B யூனியன் Cன்ற செட்டு வந்து இந்த ஷேடட் ரீஜனாக இருக்கும். ஸோ இதை A கூட யூனியன் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் B யூனியன் Cயில் இருக்க எலிமெண்ட்ஸ் வித்தவுட் ரெப்பிட்டேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ பீன்ற இந்த ப்ளூ கலர் சர்க்கிளில் ஆல்ரெடி இந்த ரெட் கலர் பார்ட்டும் க்ரீன் கலர் பார்ட்டும் இன்க்ளூடட். ஸோ வித்தவுட் ரெப்பிட்டேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ இந்த பியும் இன்க்ளூடட், சாரி ஏன்ற செட்டும் இன்க்ளூட் ஆகி நமக்கு ஷேடட் ரீஜனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது intersection, associative law in intersection. A intersection B intersection C is equal to A intersection B intersection C. இது வந்து Venn diagramல வந்து நம்ம represent பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்க A intersection B. ஸோ intersection Bனா என்ன? ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு செட்லேயும் இருக்க காமனான ரீஜன் இந்த ரீஜன் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த A இன்டர்செக்ஷன் Bக்கு Cயோட இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடட் ரீஜனில் எது Cயோட ரீஜன்? இந்த ரெட் கலர் பார்ட் மட்டும், இந்த ரெட் கலர் பார்ட் மட்டும்தான் இந்த ரீஜனுக்கும் இந்த இந்த A இன்டர்செக்ஷன் Bக்கும் இந்த Cன்ற செட்டுக்கும் காமனானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த Cன்ற சர்க்கிளில் ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த ரெட் கலர் பார்ட் மட்டும்தான். ஸோ நமக்கு இந்த ரீஜன் மட்டும்தான் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cயில் கிடைக்கும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க B இன்டர்செக்ஷன் C.
ஸோ பி இன்டர்செக்ஷன் சினா என்ன ரீஜன் வந்து நமக்கு இந்த ரெட் அண்ட் க்ரீன் ரீஜன் வரும். ஓகே, ஸோ அடுத்து என்ன, இந்த பி இன்டர்செக்ஷன் சியை ஏவோட இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், இந்த ரெட் அண்ட் க்ரீன் ரீஜியனில் ப்ளூ ரீஜியன் இது. ஸோ இந்த பார்ட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் இமேஜ். ஸோ வென் டயக்ராமில் யூ கேன் சே தட் இட் will look like this and you can prove it like this. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஞாபகம் இருக்கா? A intersection B union C can be written as A intersection B union A intersection C. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் இல்லையா? ஸோ A intersection B union A intersection C. Okay, so I think we need one more of this set on the right hand side to prove this. So in the set மட்டும் just duplicate it. Okay, so இப்போ இதை நம்ம டயக்ராமில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க B union C. B union Cனா B set plus C set. ஸோ இந்த green color set plus இந்த red color set. ஸோ இதுதான் வந்து B union Cயாக இருக்க முடியும். ஸோ A intersection B union C என்னவா இருக்கணும், இந்த ஷேடட் ரீஜியனும் ஏக்கும் நடுவில் இருக்க காமன் ரீஜன் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், வில் கெட் திஸ் பார்ட் அண்ட் திஸ் பார்ட். ஸோ இந்த ஷேடட் ரீஜன் தான் A intersection B union C. ஸோ அதே இந்த சைடில் பார்க்கும்போது A intersection B அப்படின்றது என்னது, ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக இருக்க இந்த பர்டிகுலர் பார்ட். அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது A intersection C. ஏக்கும் சிக்கும் நடுவில் காமனாக இருக்க இந்த பர்டிகுலர் பார்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது A intersection B union A intersection C. ஸோ இந்த ஷேடட் ரீஜன் ப்ளஸ் இந்த ஷேடட் ரீஜன் வித்தவுட் ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் போது என்ன கிடைக்கும், இந்த ரீஜன் கிடைக்கும். ரெண்டு ஒன்றே தானா? எஸ். ஸோ வென் டயக்ராம் மூலியமாகவும் நம்மளோட அசோசியேட்டிவ் எப்படி வந்து இந்த செட் வந்து வென் டயக்ராமில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்.